நேரம் 8:06. முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம் கண்களின் ஒளி கஅபா. எழுதியவர் கம்பலை அஸ்மா டி. என்ன ரஹ்மா, ஜொலியா பாட்டு கேட்டுக்கிட்டு வேலை செய்றீங்க? இல்ல, இந்த இஸ்லாமிய கீதத்தை கேளுங்களேன். காண கண் கோடி வேண்டும் கஅபாவை, ஹஜ்ஜி காட்சிக்கிணையாக உலகிலே எதுவுமே இல்லை. கேட்கவே இனிமையா இருக்கிறாமா. அங்க போய் பார்த்தா கண்ணும் கல்பும் நிறைஞ்சு போயிடும். அது தாங்க, நான் இப்பதான் லுஹா தொழுதுட்டு உங்களுக்கு ஹஜ் பாக்கியம் கிடைக்கணும்னு அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேட்டேன். இன்ஷா அல்லாஹ் உங்க ஆசை அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பான். ஏன் ரஹ்மா எனக்கு மட்டும் துவா கேட்டீங்க? நீங்களும் ஹஜ் செய்யணுமே. ஆனா நீங்க எங்களுக்காக எவ்வளவெல்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன். இல்ல ரஹ்மா, நீங்க எங்கட உம்மாவை எந்த அழிப்பும் சலிப்பும் இல்லாம சீன்னு முகம் சொல்லிக்காம பாத்தீங்க. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களையும் சேர்த்து தான் ஹஜ்ஜுக்கு கூட்டிக்கிட்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களோட ஹாஜத்தை நிறைவேற்றி வைப்பான். ரஹ்மா, அல்லாஹ் கிட்ட நாம துவா கேட்கணும். எங்கட பண கஷ்டத்தை பத்தி நாங்க யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ்ட நாட்டம் இருந்தா எங்கட துவா ஏற்கப்பட்டா நிச்சயம் எங்க 2 பேருக்கும் ஹஜ் பாக்கியம் கிடைச்சே தீரும். இன்ஷா அல்லாஹ். இங்க பாருங்க, முழுமையான மனசோட கேட்கிற துவாவை அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்கொள்ளாம இருக்க மாட்டான். அந்த நம்பிக்கையோட இருங்க. எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. எங்களோட உம்மாவும் வாப்பாவும் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹப்சா. இங்க பாருங்களே, நானா தான் 2 பேரையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புறாரு. நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு ஈவினிங் அவங்கள போய் பார்த்துட்டு பேசிட்டு வரலாம். போகணும், பேசணும். ஆனா கொஞ்சம் காசும் கை செலவுக்கு கொடுக்கணும் தானே. எதுக்கு காசு? பொருட்களா வாங்கி கொடுத்துட்டா போச்சு. இல்ல, இங்க பாருங்க, நானா செலவழிச்சு அனுப்புறாரு. சரி, தங்கச்சியும் கூட உமாக்கு பெரிய தொகை கொடுத்திருக்கா. அதுக்கு நாங்களும் கொடுக்கணும் தானே. இப்பவே இல்ல, போக முந்தி கொடுத்தா சரி. இங்க பாருங்க ஹப்சா, விரலுக்கேத்த வீக்கம் வேணும். எங்களோட நிலைமை உங்களுக்கு தெரியாது. நான் உமா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க. என்ன இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதானே. அப்படின்னா காசா தாரதாவே நீங்க சொல்லிட்டீங்களா? ஒரு 1.5 லட்சம் இல்லாட்டி 1 கொடுத்தாலும் போதும். 1 கொடுத்தாலும் போதுமா? அவ்வளவு தொகைக்கு நாங்க எங்க போறது ஹப்சா? புரியாம பேசுறீங்க. அதையும் விட குறைவா கொடுத்தா கேவலங்க. இங்க பாருங்க, எங்களோட நிலைமை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இல்ல, நான் காசு தர்றதா சொல்லிட்டேன். இதுக்கு பேர் உதவி இல்ல ஹப்சா, பெருமை, பெரியத்தனம். சொன்னா புரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா. வலைக்கும் சலாம் மகன். வாப்பேங்கம்மா. ரூம்ல பேப்பர் வாசிச்சுட்டு இருக்கிறாரு போல. பாருங்க. மகன் சாப்பிட்டீங்களா? இல்லாட்டி டீ ஊற்றி தரவா? இல்லம்மா, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். மகன், அப்சாவும் ரம்லா குட்டி, ரிஸ்லா குட்டி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. உம்மா, மாமா மாமி 2 பேரும் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நான் அவங்களுக்கு சலாம் கொடுக்க வரணும். ராமாவுக்கும் எவ்வளவு ஆசை, ஆனா அத ஒரு நாளும் வெளியில காட்டி கொண்டதே இல்லையே. அஸ்ஸலாமு அலைக்கும் பாப்பா. வலைக்கும் சலாம். என்ன இன்னைக்கு ஒரே ஹஜ்ஜு கதையா இருக்கு? இங்க பாருங்க, ஹம்தான் மகன்ட மாமாவும் மாமியும் மக்கத்துக்கு போறாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். வாப்பா, நாளைக்கு இரவு சாப்பாடு
இன்ஷா அல்லாஹ் அங்கே வந்து கட்டாயம் சலாம் கொடுங்க. நாளைக்கு காலையிலேயே புறப்பட்டா தான் அங்கே வந்து சேர்றதுக்கு சரியா இருக்கும். இல்லைம்மா எங்கட வீட்டில் தான் சாப்பாடு. ஓ அப்படியா மகன்? பேசிட்டு இருங்க, குடி கட்டி ஊத்திட்டு வரேன். வாப்பா, ஹப்சாக்கு எங்களோட வீட்டில் விருந்து செய்ய ரொம்ப ஆசை. அவட உம்மாவும் வாப்பாவும் ஹஜ்ஜுக்கு போகிறது பெருமையா. சொந்த பந்தங்களோட சேர்ந்து ஊருக்குள்ள ஒரு சிலரையும் விருந்து கழிச்சிருக்கா. கட்டாயம் வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். கவனம்மா, மெதுவா. எதுக்கு அவசரப்படுறீங்க? என்ன ராமா, கால்ல அடிபட்டுருச்சா? இல்ல இல்ல, இந்த கை தவறி கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி ஊத்தி போச்சு. இப்படி மெதுவாம்மா. இப்படி கொஞ்ச நாளா உம்மோட பார்வையில குழப்பம் இருக்குமா? இப்படி மெதுவா முந்தியெல்லாம் எப்படி நிதானமா வேலை செய்வாங்க. மகன், இந்த புடிங்க, உமாவை புடிங்க. மெதுவாம்மா, இப்படி உட்காருங்க. ராமா, மெல்ல எழுமுங்க, மெல்ல எழுமுங்க. பாப்பா, உங்களுக்கு கோல் எடுத்தேன், ஆன்சர் இருக்கல. வீட்டுக்கு போனேன். உம்மா நீங்க சமீம் நானா வீட்டுக்கு வயரிங் செய்ய போனதா சொன்னாங்க. ஓ மகன், போன் சார்ஜ்ல இல்ல, அதான் மிச்சம் தூரம் இல்லையே, 4-5 வீடு தள்ளிதானே, போனை எடுக்காமலே வந்துட்டேன். சரி, என்ன விஷயம் மகன்? வாங்க பாப்பா, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தே பேசுவோம். பாப்பா, இப்ப எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. இந்த சீசன் முடிஞ்சது நீங்க உம்ராக்கு போங்க. இல்ல மகன், இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு தான் போகணும். அதான் என்னோட ஆசை. இங்க பாருங்க பாப்பா, நீங்க வயரிங் வேலை செஞ்சியும் ஆட்டோ வாங்கி ஓட கொடுத்து அதுல வார காசு சேர்த்துக்கிட்டு எப்பதான் ஹஜ்ஜுக்கு போறீங்க? மகன், என்னோட சேமிப்போட நோக்கமே ஹஜ்ஜு தான். அல்லாஹ் அதை நிச்சயமா நிறைவேற்றி வைப்பான். இங்க பாருங்க பாப்பா, நான் உங்களை உம்ராக்கு அனுப்புறேன். நீங்களும் கொஞ்சம் காசு கொடுங்க. நானும் காசு போடணுமா? என்ன செய்ய பாப்பா, என்கிட்ட நிறைய காசு இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன். ரிஃப்கானே அவனோட வாப்பாவை உம்ராவுக்கு அனுப்பிட்டானா. ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. ஓ, இங்க பாருங்க மகன், 7 இருந்தா ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க. உம்மாவோட கண் பார்வையில மங்க. நான் டாக்டர் கிட்ட காட்டி கண்ணாடியும் எடுத்தாச்சு. ஆனா ஆபரேஷன் இருக்கு மகன், அதை செஞ்சா தான் பார்வை ஒழுங்கா வருமா? என்ன வாப்பா சொல்றீங்க? இப்ப கண்ணாடி போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அது கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம். முதல்ல நீங்க உம்ராவுக்கு போக ரெடி ஆகுங்க. ஊர் பெருமைக்கு உம்ரா அனுப்ப போறீங்களா மகன்? எனக்கு அப்படி ஒரு உம்ரா தேவையே இல்லை. ஹஜ்ஜு தான் எனக்கு கடமை, அதைத்தான் நான் செய்யணும். அதையும் விட ரஹ்மாவோட பார்வை தான் எனக்கு முக்கியம். அதுக்கு நான் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன். இல்ல பாப்பா, நான் சொல்றத கேளுங்க. இல்ல, உங்களை வேணாம் வேணாம். என்ன அம்தான், திரும்பவும் இதை பத்தி பேசவே வேணாம். என்ன பாப்பா, ஹஜ்ஜுடைய மாதத்துல இருக்கோம். ஹஜ்ஜு எங்களுக்கு தியாகத்தை தான் சொல்லுது, பெருமையே இல்லை. இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கால்பட்ட இடத்திலிருந்து ஜம்சம் வர முந்தி அந்த தாய் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கால்கள் தான் தனது பிள்ளைக்காக தண்ணியை தேடி சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில ஒரு தடவை இல்லை 7 தடவை ஓடிச்சு மகன். உம்மாவோட காலடியில தான் சொர்க்கம்னு சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மகன். அந்த தாயோட அந்த நாளோட ஓட்டம் இன்னைக்கு வரையிலையும் உலக மக்கள் எல்லோருக்கும் ஜம்சம் கிடைக்கிறதே. பாப்பா, அப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? இப்போதைக்கு எனக்கு ரஹ்மாவோட கண் பார்வை தான் முக்கியம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஹாஜத்தா அல்லாஹ் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பான். இதுக்கு மேல நான் என்னதான் சொல்றது? சரி பாப்பா, நான் போயிட்டு வரேன். மகன், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. உங்களுக்கு மட்டுமில்ல, இன்னும் சிலருக்கும் சேர்த்து சொல்றேன். பெயருக்கு முன்னாடி அல்ஹாஜ் போடுறதுக்கு ஹஜ்ஜி செய்யற ஆள் இல்லைன்னா இப்போ உம்ரா போயிட்டு வந்து அல் உம்ரின்னு கூட போடுறாங்கடா. அல்லாவோட பைத்துல்லாவை கண் குளிர பார்க்கணும், ரசூல்லாவோட ஜியாரத்துல கண் குளிர சலாம் சொல்லணும். என்னோட கடமை நிறைவேறணும். என்ன நடந்துச்சு? எது? உங்களோட வாப்பாவை உம்ரா அனுப்புற கதை. போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன். அவரும் சல்லி சேர்த்து வச்சது நல்லா, இல்லாட்டி மொத்த சல்லியும் எங்களுக்கு கொடுக்கலுமா? இல்லை அப்சா, பாப்பாக்கு உம்ராவுக்கு போகிறதுல இஷ்டம் இல்லை. ஏன் மாமா ஆசையா போவாருன்னு நான் நினைச்சேன். இல்லை அப்சா, பாப்பாக்கு ஹஜ் தானே செய்யணும். ஒரே பிடிவாதமாக இருக்காரு. அதுக்கு எங்க கிட்ட ஏது அவ்வளோ பணம்?
ஒரு ஹெல்ப் பண்ண பார்த்தா மாமாக்கு ஹஜ்ஜுக்கு தான் போகணுமோ? அதை நான் பாப்பா கிட்ட எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். முடியாதுன்னே சொல்லிட்டாரு. நாங்களும் ஒரு வார்த்தை கேட்கலன்னு ஏதோ அவர் சொல்லிடக்கூடாது பாருங்க. எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு ஹப்சா. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாப்பமார ஹஜ் உம்ரான்னு அனுப்பியிருக்காங்க. ஊரெல்லாம் அதை பற்றி தான் பேச்சு. இந்த மனுஷன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன செய்யறது? உங்களோட வாப்பாக்கு உம்ரா செய்ய கொடுத்து வைக்கல. விடுங்க ஹப்சா. ஹஜ்ஜுக்கு போக கையில் காசு இல்லை. இனிமே உங்கள் வாப்பா கனவுல தான் ஹஜ்ஜுக்கு போகணும். இந்த வயசான காலத்தில் உங்கள் வாப்பாக்கு எதுக்கு இப்படி ஒரு பிடிவாதம்? அந்த பேச்சை விடுங்க ஹப்சா. வேறு ஏதாச்சும் இருந்தால் பேசுங்களேன். பேசலாம் பேசலாம். நான் ஏதாவது சொன்னால் உடனே பேச்சை மாற்றிடுறது. ஆமாம், ரம்லா எங்க? கிளாஸ் போக ரெடி ஆகுறா. கிளாஸா? என்ன கிளாஸ்? குக்கரி கிளாஸ், மெஹந்தி கிளாஸ், பிரைடல் ட்ரெஸ்ஸிங். உங்கள் லிஸ்ட்டில் இன்னும் ஏதாச்சும் இருக்கா? இதுக்கெல்லாம் காசு தான் வேணும். அவ்வளவு காசு என்கிட்ட இல்லை ஹப்சா. உங்களோட வாப்பாவை உம்ராவுக்கு அனுப்ப நீங்க காசு செலவழிக்க நினைச்சீங்க தானே? கடைசியில் அவர் போகல. அந்த காசை கிளாஸுக்கு செலவழிங்க. எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க ஹப்சா? சரி, முதல்ல உங்க மகளுக்கு வீட்டை கூட்டி துப்புரவு பண்ணி உடுப்பு கழுவுறதுக்கு பழக்குங்க. அதெல்லாம் நேரம் வந்தா சரியா வரும். வரும் வரும். நான் என்ன எல்லா வேலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். அதான் சொல்றேன் ஹப்சா. நான் பட்ட பாடு வரப்போற என்னோட மருமகம் படக்கூடாது பாருங்க. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பேசுறீங்க? அதான் உங்க மக நோன்பு பெருநாளைக்கு செஞ்சா பாருங்க ஒரு ஸ்வீட்டு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மட்டும்தான் அது ஸ்வீட்டா இருந்துச்சுன்னு சொல்றேன். அது முடிஞ்ச கதை. சொந்த மகளுக்கு செலவழிக்க இப்படி யோசிக்கிறீங்க பாருங்க. அதை விடுங்க ஹப்சா. என்னதான் சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு புத்தியே வராது. அல்லாவே, இந்த பொம்பளையால நான் பண்ற பாடு இருக்கே அல்லாஹ். யா அல்லாஹ், என்ன படைச்சு என் கண்களையும் படைத்த நாயனே, புனித கௌபாவை காண்பதற்காக என் பார்வையை மீட்டி தந்துடையா அல்லாஹ். அல்லாவோட அழைப்பை ஏத்து இப்ராஹிம் நபியோட பாங்க கேட்டவங்க எல்லாம் அந்த புனிதமான அரஃபா பூமியில் இருக்காங்கறாமா. உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் இறைவா, உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் என்று எங்களுக்கும் ஒரு நாள் இப்படியெல்லாம் சொல்ல கிடைக்குமான்னு தெரியலையே. ரஹ்மா, கவலைப்படாதீங்க, எதையுமே யோசிக்க வேணாம். நாளைக்கு உங்களோட கண்ணில் போட்ட கட்டை அவுக்க வேணும். கொஞ்சம் பொறுமையாயிருங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் போதுமானவன். அடுத்த வருஷம் அல்லாஹ் எங்களை எப்படி வச்சிருப்பான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நாளும் கிழமையும் போகுது, பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், உன்னை நாடி வந்தோம். எங்களுக்கு ஹஜ் பாக்கியத்தை தந்தா யா அல்லாஹ். கண் குளிர கல்பு குளிர உன் கௌபத்துல்லாவை காணச் செய்தாய் நாயனே. போன வருஷம் கண்ணே போயிடுமோன்னு இருந்தேன். ஆனால் எனக்கு கண்ணில் பார்வையை தந்தேன். கௌபாவை காணும் பாக்கியத்தை தந்தாய் நாயனே. அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மா, மினாவுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மதீனா போக போகிறோம். எங்களோட அன்பு நபி அல்லாஹ்வோட ஹபீபுக்கு சலாம் சொல்ல போகிறோம். மகன் ஹம்தான் பேசுறாரு. உம்மா, நீங்களும் வாப்பா சும்மா இருக்கீங்களாம்மா? சந்தோஷமா இருக்கும்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உம்மா, நீங்க மினாவில் தான் இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு பிறநாள், நாளைக்கு எங்களுக்கு. மகன், ஹப்சாவும் பிள்ளைகளும் எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்காங்கம்மா.
இன்ஷால்லா நீங்கள் திரும்பி வர நேரம் வாகனத்தை எடுத்துக்கிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டில் தங்கிட்டு தான் நீங்கள் போகணும். மகன், நாங்கள் இங்கே வர்ற நேரமும் நீங்கள் தானே ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. அதுக்கு சரி சரி, பாப்பா கிட்ட ஃபோனை கொடுக்குறேன். கொடுங்கம்மா கொடுங்க. நானும் பாப்பாவோட பேசணும். பாப்பா. ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும் பாப்பா. வலைக்கும் சலாம். என்னை மன்னிச்சிடுங்க பாப்பா. இல்லை மகன், என்ன? நான் உங்களுக்கு ஒரு நலவும் செய்யலை. பரவாயில்ல மகன், அல்ஹம்துலில்லாஹ். எப்படியோ நானும் உமாவும் ஹஜ்ஜு செஞ்சிட்டோம். அதான் பாப்பா பெரிய பாக்கியம். நீங்கள் ஹஜ்ஜுக்கு போக போகிறேன்னு கோல் எடுத்து சொன்ன நேரம் எப்படி பாப்பா போக போகிறீங்கன்னு கேட்டேன். பிறகு சொல்கிறேன், அதெல்லாம் அல்லாவோட நாட்டம்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ சரி சொல்லுங்களே பாப்பா. மகன், அது ஒரு பெரிய கதை. என்ன பாப்பா சொல்கிறீங்க? யார் ரஹ்மா ஃபோன்ல? மகன் தான். நினைவு வந்துச்சு, அதான் கோல் எடுத்து பேசி. எப்படி மருமக பிள்ளைங்க எல்லாரும் சோமா இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் நல்ல சோமா இருக்காங்களாம். மகனும் குடும்பத்தோட கொழும்புக்கு போயிட்டு 6-7 மாசம் போல ஆகுது தானே. 2 தடவை தானே வந்தாரு. அடிக்கடி வந்து போறது கஷ்டம், செலவுன்னு தானே வீட்டை கூலியை கொடுத்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. போக்குவரத்து செலவு, சாப்பாடு, போர்டிங் எல்லாமே செலவு தானே. குடும்பத்தோட ஒரே இடமா இருந்தா செலவு குறைவு தான். அது சரி, எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு நிம்மதி தானே. இப்ப எங்களோட ஆட்டோ ஹமீத் வந்தாரு. அவரோடையா நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க? ஆமா ரஹ்மா, அவருக்கு சொந்தமா அவரு ஆட்டோ வாங்கி ஓட்டணும். அப்படியா? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் தாங்கன்னு சொன்னேன். ரஹ்மா, அசருக்கு பாங்கு சொல்ற நேரம். நான் பள்ளிக்கு போயிட்டு வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கிள். வலைக்கும் அஸ்ஸலாம். மக, நீங்க? நான் சாதிக். சாதிக் என்டர்பிரைசஸோட ஓனர். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது? ஓ, உங்களோட வாப்பா தானே எங்களோட பள்ளியில அந்த மேல் மாடியை கட்ட உதவி செஞ்சாரு? ஆமா அங்கிள், உங்களோட கொஞ்சம் நான் பேசணும். தாராளமா பேசுங்க மகன். வாங்க அங்கிள், காருக்குள்ளே உட்காந்து பேசுவோம். ஓ, சொல்லுங்க மகன். அங்கிள், நாங்க எங்களோட ஃபேக்டரியில நிறைய திங்ஸ் ஐட்டம் ப்ரொடக்ட் பண்ணுறோம். நிறைய பிரான்ச்சஸும் இருக்குது. எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரோ மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? அதுக்கு? இல்லை, ரோடோரத்துலேயே உங்கள் வீடு, மெயின் ரோட், எங்களோட போக்குவரத்து ரூட். அதனால் சொல்லுங்க மகன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை, நான் இந்த ஏரியாவில் எங்களோட ரோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் தேடினேன். அதுதான் அங்கிள். சொல்லுங்க மகன், நான் என்ன செய்யணும்? கட்டாயம் இல்லை, நீங்கள் மனசு வச்சா, உங்களுக்கு விருப்பம் வேண்டா, உங்களோட வீட்டு முன்ஹோல. என்ன மகன் சொல்றீங்க? இல்லை, ஒன்றும் நினைக்க வேணாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா, உங்களை பற்றியும் எனக்கு தெரியும், உங்களோட வீட்டையும் கண்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தா 2 வருஷம் பெரிய கூலியோட அட்வான்ஸ் தரதா இருக்கேன். மகன், இதை கொஞ்சம் நான் யோசிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் வைஃப் கிட்டையும் பேசிட்டு. ஓகே அங்கிள், அவசரம் இல்லை. எவ்வளவு பெரிய தொகை! இந்த வீடு எங்க 2 பேருக்கும் மிச்சம் பெருசு தானே. எங்க வீட்டுக்கு முன்னால இந்த பெரிய ஹால், இதை நாங்க கூலி கொடுப்போம். கொஞ்சம் போக்குவரத்துக்கு தானே, அதை கொஞ்சம் அந்த பக்கம் கேட் உண்டு, அவர்கிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்லுவோம். அப்போ இப்ப என்ன சொல்ல வர்றீங்களாமா? நீங்க சேர்த்து வச்சுக்கிற காசு இருக்கு தானே, அதையும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கணக்கு போடுங்களே. ஓ ராமா, நீங்க ஹஜ்ஜுக்கு போற காசை கணக்கு பார்க்க வேண்டும் சொல்றீங்களா? ஆமா, அதையே தான் சொல்றேன். அப்பவும் காசு போதாம போகுமே. இந்த சந்தர்ப்பத்தை விட வேணாம்.
அல்லாஹ் எங்களுக்காகத்தான் அந்த சாதிக்காஜார பள்ளிவாசல் வர கொண்டு வந்து சேர்த்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அது சரியா இருக்குன்றாமா. வேற என்ன இருக்கு? ஆட்டோவை வித்துடுவோமா? ஆட்டோ டிரைவர் ஹமீதும் சொந்தமா ஆட்டோ வாங்கி ஓடணும்னு தானே சொல்றாரு. அது அவருக்கு வித்துருவோம். அதுக்கு மேலையும் போதாம போனா ஒன்று செய்வோம். என் கழுத்துல இருக்கிற இந்த மாலை காப்பு இருக்கு தானே, அதை வித்துருவோம். ரஹ்மா, நீங்க சொல்ல சொல்ல நான் கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டே வர்றேன். ராமா, நிச்சயமா இந்த பயணம் சரிப்பட்டு வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க, போவோம் இன்ஷா அல்லாஹ். நாங்க ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் படைச்ச நாயன் எங்கட ரிஸ்க குறைக்க மாட்டாங்க. நிச்சயம் ராமா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்ல நியமா அப்படின்னா அது கட்டாயம் நடந்தே தீரும். கட்டாயம் நடந்தே தீரும். இதுதான் நடந்த கதை மகன். அல்ஹம்துலில்லாஹ். வாப்பா, எங்களோட எண்ணம் தான் வாப்பா வாழ்க்கை. வசதிகளை அமைச்சு தரவ அந்த அல்லாஹ் தான். எங்களுக்காக நீங்களும் உமாவும் துவா கேளுங்க வாப்பா. பெத்தவங்களோட துவா பிள்ளைகளுக்கு எப்பவும் இருக்கும் மகன். சந்தோஷம் பாப்பா. ஹம்தா, மகன் சொல்லுங்க. ஹப்சா மாளுக்கும் என்ற ரம்லா குட்டி ரிஸ்லா குட்டிக்கும் நானும் உமாவும் பெருநாள் வாழ்த்து சொன்னதா சொல்லுங்க மகன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா சொல்றேன் பாப்பா. ஈத் முபாரக். ஈத் முபாரக். கண்களின் ஒளி கஅபா ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கம்பலை அஸ்மா டி. பங்கு பற்றிய கலைஞர்கள் தந்தை அப்துல்லா MS அப்துல் லத்தீப், தாய் ரஹ்மா, ஃபுர்கான் பி இஃப்திகார், மகன் ஹம்தான், ஷாக்கிர் முஹம்மத், தொழிலதிபர் சாதிக், ஃபஸ்ஹான் ஏ நவாஸ், மருமகள் ஹப்சா, ஜஹ்ரா இஸ்பஹான். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:28